நல்ல மழை பெஞ்சிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பக்கம் எல்லா பக்கத்துலேயும் பரமக்குடி பக்கத்தில் ஒரு டீ கருங்குளம் இந்த பக்கம் தண்ணி வந்து வயலில் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. கம்மா ஏற்றிருந்த வயல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். தண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் ஊருப்புங்கெல்லாம் செம்மண் கலரில் இருக்கும். செம்மண் தரனால இங்கே கொஞ்சம் வெள்ளையாக ஒயிட்டாக இருக்குது. கொஞ்சம் அழகாக இருக்குது. கிராமத்தில் இங்கெல்லாம் நெல் என்ன செய்கிறாங்கன்னா, நெல்லை விதைச்சிட்றாங்க. விதைச்சி அப்படியே மருந்தடித்து அப்படியே கொண்டு வந்து விளையில வச்சிட்றாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே நாற்றை நடுவாங்க. நாற்றை நடுறதுக்கே நம்ம ஆட்கள் கிடைக்காது. அந்த நேரம் நாற்றை ஒன்றா நடுவாங்க. நட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து அதை தண்ணியெலாம் பாய்ச்சி மருந்தெல்லாம் மருந்து அடிக்கிறது அந்த காலம் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படியே விளைச்சல்வாங்க. அந்த பக்கம் எல்லாமே நெல்லை விதைச்சி விட்டு அப்படியே பயிராகி அதை இது பண்ணுறாங்க. நிறைய இடத்துல முளைச்சிருந்துச்சின்னா ஒரு இடத்துல சேர்ந்து முளைச்சா அதை பிடுங்கி மக்கள் நட்டு விட்டுறாங்க. அதனால் ராமநாதபுரம் இந்த ஏரியா பக்கம்லாம் அப்படியே நெல்லை விதைச்சி அப்படியே பயிராகுது. ஆனால் நம்ம ஊர் பக்கம்லாம் நாற்று நடுறது. இந்த பக்கம் பாருங்கள், அம்மாப்பா தண்ணி எவ்வளோ கிடக்கு பாருங்கள். நம்ம ஊர் பக்கம் செம்மண் தண்ணியாக இருக்குது. இங்கே ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். கிராம பக்கம் இருந்தாலே சின்ன வயசில் ஓடி ஆடி கரையெல்லாம் ஓடி ஆடி தெரிஞ்ச விஷயம். இந்த பக்கம் வந்தேன், அப்படியே எடுத்து காமிக்கணும்னு தோணுச்சு. அந்த காலத்து விஷயங்கள்லாம் நமக்கு ஆச்சரியமாக சின்ன வயசில் பட்ட விஷயங்கள் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய விவசாயிகளுக்கு பாவம். ரொம்ப மழை பெஞ்சாலும் கஷ்டம், மழை பெய்யலாலும் கஷ்டம். விவசாயோட கஷ்டம் ரொம்ப கஷ்டங்க. அதிக மழை பெஞ்சால் பயிரெலாம் வீணாக போயிடும். அப்படியே மழையே பெய்யலைன்னாலும் விளைச்சல் எடுக்க முடியாமல் போயிடும். ரெண்டு பக்கமும் சிரமங்க விவசாயிக்கு. வாழ்க்கை வந்து போராடிக்கிட்டே இருக்குமா இருக்கும் விவசாயோட நிலைமை. ஆட்களும் கிடைக்காம போயிடுது, ஆட்களும் கிடைக்கிறதில்ல, சொந்த ஆட்களுமே வேலை பார்க்குறதில்ல விவசாயத்தில். அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் விவசாயோட நிலைமை. இதை பணத்தை போட்டால் எடுத்துடலான்னு நிச்சயமாக சொல்ல முடியாத ஒரு விஷயம் வந்து விவசாயத்தில் போடுறது தான். நம்பிக்கையின் பேரில் தான் எல்லா விவசாயம் பண்ணுறாங்க. வர்ற வழியில் பார்த்தேன், நெல் விதைச்சிருக்காங்க. தண்ணியில் வானம் பார்த்த பூமி தான். அதில் அப்படியே மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நெல்லுக்கு. அந்த நெல் வளர்ந்து வந்து பண்ணி செலவெல்லாம் எடுக்கணும். விவசாயோட நிலைமை ரொம்ப கஷ்டமான நிலமை. நம்பிக்கையின் பேரில் தான் செய்கிறாங்க. வந்தால் தான் போச்சு, வரலைன்னா கஷ்டம். பல காரணங்கள் விவசாயம் ரொம்ப சிரமப்பட்டு போகுது இப்போ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். ஏண்டா இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. என்னோடய விஷயங்களை தெரிஞ்சு நான் பார்த்த விஷயங்கள் என்னை தோணும்போது எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.